எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசும்போது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் அண்ட் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி லோட் பண்ணிக்கோங்க. டேட் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $46,500 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா முந்த நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ புல்லிஷ் மொமெண்டம்லேருந்து எங்கே வந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஏரியாவை வந்து இப்போ வந்து மீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ஏரியான்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 45,595லேருந்து 48,973. ஓகேங்களா? 45,500லேருந்து 49,000 ரவுண்டு ஃபிகராக வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து சப்ளை ஏரியாவாக இருக்குது. ஸோ அந்த சப்ளை ஏரியாவை வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வந்து என்ன இருக்குன்னா டச் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னொரு 14 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த சப்ளை ஏரியாவில் இருக்கிறதுனால இங்கேருந்து மேபி ப்ரைஸ் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஃபால் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஃபால் வரும். ஆனால் ரிஜெக்ஷனுக்கான இன்னும் வந்து சிம்டம்ஸ் வந்து இந்த 4 ஹவரில் வந்து வரும். ஸோ இன்னும் 4 ஹவரில் வரல. ஓகேங்களா? 4 ஹவரில் ஸ்டில் நம்மளுக்கு வந்து இன்னும் அக்ரெசிவான புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ரிஜெக்ஷன் வரல. சரிங்களா? ரிஜெக்ஷன் வந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் வரல. ஸோ ப்ரைஸ் இப்போ ஸ்டில் நம்ம வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த 48,900க்கு மேலே போயிட்டு மந்த்லி கேண்டலில் க்ளோஸ் வச்சதுன்னா, ஓகேங்களா? ஏன்னா மந்த்லி கேண்டல் நம்மளுக்கு இப்போ என்னவா இருக்குது, போன மந்த்லி கேண்டல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக இருக்குது, அதாவது டோஜியாக இருக்குது. இந்த டோஜி கேண்டலுக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் அகெயின் ஒரு கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து மேலே போகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை வந்து உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாயிடும். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் அந்த லோ வந்து உடைக்காது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து, அதாவது இந்த ஒரு சப்ளை ஏரியாலேருந்து ரிஜெக்ஷன் வந்ததுன்னா மார்க்கெட் ஃபால். ஓகேங்களா? ஸ்டில் நான் சொல்கிறது தான், டெய்லி ட்ரெண்டு நம்மளுக்கு பியரிஷு, இன்னும் நம்மளுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. அதாவது இந்த கேண்டலை உடச்சி க்ளோஸ் வச்சா மட்டும் தான், அதாவது 49,000 உடச்சி க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து புல்லிஷு. அதுக்கு இன்னும் நம்மளுக்கு புல்லிஷ் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. சரிங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகுமாப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துலேருந்து இதுவரைக்கும் வந்து ரிஜெக்ஷனுக்கான எந்த ஒரு இதுவும் வரல. ஸோ 4 ஹவரில் நம்மளுக்கு இங்கே காட்டும். ஓகேங்களா? 4 ஹவரில் வந்து ஒரு செல்லிங் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம செல்லிங் ட்ரிகர் ஆகல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டலும் நம்மளுக்கு இப்போ வந்து அக்ரெசிவான ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு இந்த 49,000 வந்து உடச்சி மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் இருக்குதா இல்லையாது. சரிங்களா? ரைட். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஒரு ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.